நம்ம ராஜா ஆன்மீகத்தில் ரெடிமேடாக 2 வகையான சேரீ வந்திருக்கு. அந்த 2 வகையான சேரீ உங்களுக்கு எப்படி அது கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கலசம் வச்சு ரெடிமேட் சேரீயில் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ட்டு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாரம்பரியமாக நம்ம வந்து ஒரு வாழை இலை போட்டு, ஒரு மனை போட்டு, வாழை இலை போட்டு அதில் வந்து நம்ம வந்து அரிசி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்மகிட்ட இருக்க குளமோ சொம்போ வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்குள்ளே நான் ஏற்கனவே வந்து அந்த தீர்த்த பொடி, தண்ணி, அதுக்கடுத்து கோமதி சக்கரம், சோழி, இது மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் உள்ள பொருட்கள், லக்ஷ்மி எது இதில் தான் வாசம் செய்வாலோ அந்த பொருள்லாம் உள்ளே எடுத்து போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மாங்குத்து வச்சு நம்ம வந்து அம்மன் முகத்தை வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கலசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த சேரீ, அதாவது வந்து இது வந்து ரெடிமேட் சேரீ தான். இது ஒரு வகையான ரெடிமேட் சேரீ. இது வந்து நமக்கு உங்களுக்கு கலசத்தை கண்ட மாதிரி 4 இன்ச்சிலிருந்து 15 இன்ச்சு வரைக்குமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. இது வாஷபிள் சேரீ தான் இது. அதாவது நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்லை. இந்த வருஷம் முடிச்சிட்டோம் அப்படின்னா வாஷ் பண்ணி அழகாக எடுத்து வச்சுட்டோன்னா திருப்பி அடுத்த நோம்புக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருப்பாங்க. இது என்னென்னா பின்னாடி சுற்றி வர்றதுக்காக விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்படி ஃபஸ்ட்டு கட்டிடுறோம். ஸோ இப்படி கட்டிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து முந்தானி. இது ரெடிமேடாக அழகாக வந்து தச்சு ஃப்ரில் எடுத்தே வச்சுருக்கு. அதால் நம்மளுக்கு கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இது. இப்படி நீங்கள் முந்தானி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிட்டு நம்மகிட்ட இருக்க ஆபரணங்கள்லாம் வந்து சுவாமிக்கு சாத்திடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெடிமேட் சேரீ பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு டைப் ரெடிமேட் சேரீ இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதை வந்து எப்படி உங்களுக்கு சுவாமிக்கு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்தா இப்படி இருக்கும். நமக்கு இங்கே வந்து சென்டரில் வந்து வெல்குர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி வந்து சுவாமிக்கு இந்த வெல்குரை நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சேரீ வியூ கிடச்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இது வந்து நமக்கு ரெடிமேடாகவே தச்சே வச்சுருப்பாங்க. ஸோ அதால் இது எடுத்துன்னு வந்து இப்படி உங்களுக்கு சாத்திட்டோம் அப்படின்னா ஃபினிஷ். அவ்வளோதான், உங்களுக்கு சேரீ கட்டி நம்ம முடிச்சாச்சு. இப்போ சுவாமிக்கு நம்மகிட்ட இருக்க நகைகள்லாம் சாத்திட வேண்டியது தான். ஜுவல்லரி இந்த கம்மி யூஸ் பண்ணுறதால என்னென்னா ஜஸ்ட் இப்படி பண்ணாலே உங்களுக்கு போதும். ரொம்ப கட்டணும் போகணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்டிக் பண்ணால் போதும் அப்படின்னு உங்களுக்கு. ஸோ அதுக்காக இந்த ஜுவல்லரி நம்ம வந்து ராஜா ஆன்மீகத்தில் ஜுவல்லரி வாங்குறவங்க எல்லாருமே இந்த ஒயர் வாங்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ ஜஸ்ட்டு இதை வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட இருக்க நகைகள் இல்லாமல் வந்து சுவாமிக்கு சாத்திட்டு நம்மகிட்ட இருக்க மலர் மாலைகளை வந்து சுவாமிக்கு அழகாக சாத்திட வேண்டியது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ். இது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பொம்மை காமிச்சோம். நெக்ஸ்ட் 2 சேரீ மாடல் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ராஜா ஆன்மீகத்தில் அவைலபிள் தான் உங்களுக்கு. எப்பயுமே இந்த வரலட்சுமி நோம்புக்காக ஸ்பெஷலாக எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டில் வந்து குழந்தைய வச்சுருக்கீங்க, இல்லை வந்து ரொம்ப பெரியவங்க இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கணும், இதையும் நம்ம செய்யணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஈஸியான மெத்தட் தான் இந்த 3 மெத்தடுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்டில் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க, நிறைய நல்லா பேக்கில் வந்து நல்லா இருக்கணும், அப்போ தான் சுவாமியோட லுக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இந்த மாதிரி தோரணங்கள், இது மாதிரி பேக்ரவுண்டில் வந்து வைக்கிற ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து போட்டு பின்னாடி வந்து நம்ம வீட்டில் எப்படியோ இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணிவிடும், சூப்பராக இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிவிடுவோம். பட் பேக்கில் வந்து அந்த பெயிண்ட் அடிச்சது போனது வந்ததெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மறைக்கிற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப அற்புதமான 2 வாழை மரத்தோட தூணோட இருக்குது, மயில் உள்ள மாதிரி இருக்குது, நேச்சுரல்ஸ் நிறைய வந்து அழகழகாக இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து நம்ம ராஜா ஆன்மீகத்தில் வாங்கி இந்த வரலட்சுமி விரதத்தப்போ பின்னாடி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இதையும் வாங்கி நீங்கள் பயன்பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.